2K லவ் ஸ்டோரி போகும்போது ஒரே ஒரு சின்ன பதஷ்டம் மட்டும் இருக்கும். சார் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆடி மோடு இருந்தாக்கா அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாமான்னு தான் யோசிப்பாங்க. அது இருந்துட்டு போட்டுமே சார்னா, இல்லை எடுத்துருங்க அப்படிம்பார். இவர் சொன்னால் அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறதுலாம் கிடையாது. அடுத்தவங்கள்ட்ட போய் பதில் சொல்கிறதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், இவர் சொல்லிட்டா செஞ்சுருவோன்ட்டு எடுத்துருவேன். இந்த தடவையும் அதே ஒரு டென்ஷனோடு தான் போனேன். ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணார், ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் கூட கிரே வெளில தெரியக்கூடாதுன்னாரு. அது ஒன்று தான் பெரிய ரிலீஃப். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி இருந்தது. ஸோ அகெயின் சார் சொன்ன மாதிரி இவர் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் எப்போ சார் வரணும், எங்கே வரணும். ஏன்னா நான் மகனில் அதில் அந்த ஒரு கேரக்டர் அது கொடுத்தது வந்து என்னை எங்கெல்லாமே கூப்பிட்டு போச்சு. அது இன்ஃபேக்ட் என்னை தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு அது கொண்டு போகிறதுக்கு நான் மகனில் அங்கே சூப்பர் ஹிட் நான் பேர் சிவான்னு அங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. அது எனக்கு தெரியாது. நாங்கள் இப்போ நடிக்க போகும்போது போகிற இடத்துலலாம் நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம எங்கடா ஒன்றும் தெலுங்கில் படமே நடிக்கல, அதுக்குள்ளே செல்ஃபி எடுக்கிறாங்க ஏர்போர்ட்டில் மாலில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது என்னென்னாக்கா அந்த நான் பேர் சிவான்னு அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதனாலன்ட்டு. ஸோ சார் கூட ஆரம்பித்த அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமான பயணமாகவும் இருக்கும். ஒரு தடவை இங்கே போகும்போதும் ஒரு ஸ்கூலில் போய் என்னென்னே கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி தான். ஏன்னா நடுவில் கொஞ்சம் லேடு பேக்காக எங்கேயாவது இருப்போம். இந்த ஸ்கூல் போகும்போது அது நடக்காது. இந்த நம்ம ஆந்தனி சார் சொன்ன மாதிரி 6 மணி 6:30 மணி, ஏன்னா எனக்கு பழகிடுச்சு அது. இவர் கூட பாண்டி சார் கூடலாம் எனக்கு அது பழகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மார்னிங் ஹவர்ஸில். ஒரு சீனை முடித்த திருப்தியோடு தான் டிஃபன் சாப்பிட உட்காடுறது, அந்த ஒரு கல்ச்சர். அது ரொம்ப சந்தோஷமான கல்ச்சர். நான் சொல்லணும்னு நினச்சது அவரே சொன்னார். அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் கூட எடுக்க மாட்டார். உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வேணும், நாளைக்கு எதாவது இன்டர்வியூக்கு எதாவது வேணும்னா கூட எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட இருக்காது. சீன்லேருந்து தான் வேணால் எடுத்து கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸி ஆர்டிஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறது. 8 ஆங்கிள் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அவருக்கு பிடிச்ச ரொம்ப எனக்கு எப்படி சொல்லணும்னா, சார் உங்களுக்கு முடிச்சு நீங்கள் போகலாம் பாரு மத்தியானமே. என்னடா நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம், வீட்டுக்கு போனோன்னா யூ வென்ட் ஃபார் ஷூட்டிங் போய் யூ கேம் பேக் ஃபார் லஞ்ச் அப்படிம்பாங்க. ஏன்னா இவர் அனுப்பிச்சி விட்டுருப்பார் நீங்கள் போங்கன்ட்டு. இன்னொன்று சார் இட் இஸ் ஓவர் ஃபார் மீ, யூ ஷுட் வீட் அண்ட் தேர் அண்ட் கம். நான் எதுவும் சரியாக பண்ணவே இல்லையம்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் நிமிஷம் சார் கூட நடக்கும். முடிச்சு சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றவார். ஸோ 2K ஒரு கோயம்புத்தூரை இவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் டப்பிங் போகும்போது சார் சாங்ஸ் எல்லாம் காமிச்சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. எங்கே சார் லொக்கேஷன்? கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி தேடி தேடி பார்த்து எடுத்துருக்குறாங்க. ஜெயவீர் இஸ் காட் a real photogenic face. இங்கே கூலிங் கிளாஸ் போடல. ஏன்னா இப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் சீனில் சொல்லிட்டு இருப்பேன், கூலிங் கிளாஸ் போட்டுருப்பீங்க, போட்டு நல்லா இருக்கு அப்படிமே. ஸோ அது உங்களுக்கு ஆக்சுவலாக சூட்டும் ஆகுது. ஸோ இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ, ஃபன் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. சார் இருக்கிறாரு எங்களை எல்லாம் லட்சணமாக காமிக்கிறதுக்கு, பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு. ஸோ காஸ்டியூமராகவே சொல்லணும். ஏன்னா ஜென்ரலாக அந்த கல்யாணம்னா அந்த பட்டு சட்டையை கொடுத்துருவாங்க. அதை விட ஒரு அவஸ்தை உலகத்திலே கிடையாது. அது சினிமாவில் கல்யாணத்துக்கு கொடுக்குற பட்டு சட்டை மாதிரி ஒரு அவஸ்தை. அந்த வேஷ்டி கண்டிப்பாக நிற்காது, எப்படா விழுவும், இந்த பயம்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் சார் செலக்ட் பண்ணது தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க போல இருக்குது. ரொம்ப அழகான ஒரு காட்டன் காதி கலந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு நிம்மதியாக போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தேன். அது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை பார்த்தோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.